இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறைவான ரிஸ்கில் லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜோதி லேபார்ட்ரிஸாக இருக்கும். ஸோ அதற்கான முழுமையான வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அலசி ஆராய்ஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜோதி லேபார்ட்ரிஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 246 ரூபாங்க. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 9000 கோடிக்கிட்டே இருக்குது. இது ஸ்மால் கேப் கேட்டகரியில் இருக்குங்க. ஸோ இதனுடைய ஏர்னிங்ஸ் வந்து 10 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இதனுடைய பிபை வந்து பார்த்திங்கன்னா 24 கிட்டே இருக்குது. ஸோ இது இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது 41.83 இருக்குது. அதாவது 42 ரூபா கிட்ட இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பிஇ. ஸோ நமக்கு 24 ஒரு ஏர்னிங்ஸில் கிடைக்குது. ரொம்பவுமே ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னம்னா நம்ம இந்த ஸ்டாக்கு 2024 ஜனவரி சம்திங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 550 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட போச்சுங்க. அப்போ அதனுடைய 200 டே மூவிங் ஆவரேஜ் 362 ரூபா தாங்க. கிட்டத்தட்ட 50% 200 மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஹையாக விற்றுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நிறைய பேர்த்து எக்ஸிட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பண்ணவங்களாம் இன்றைக்கி சரியான ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இதோட வேல்யூ 246. ஆனால் இன்றைக்கி கரண்ட் க்ளோசிங் அதாவது 20 பிப்ரவரி 2026 இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் 246 ரூபாங்க. இதோடைய 200 டே மூவிங் ஆவரேஜ் 308 ரூபா சம்திங் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 20% அதனுடைய மூவிங் ஆவரேஜ் 200 டே மூவிங் ஆவரேஜ்லேருந்து பிலோவில் விற்றுட்ருங்க. அது இல்லாமல் பிஇ மல்டிபிள் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்லேருந்து ரொம்பவும் லோவாகவே இருக்குது. ஸோ ஒரு ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக்கு எஃப்எம்சிஜியில் கடன் குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு வாங்குகிற விலையில் இருக்குது.